பயங்கரமா அடிபட்டிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஓ சிக்னல் ஆண்டா இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் தாமா. எதுக்குடா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்க? டாட் வாங்க டாட். இப்படி அடிபட்டிருக்கு, என்னாச்சு அவருக்கு? ஒரு ஆக்சிடென்ட். சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. என்ன டாக்டர், என்ன பாக்குறீங்க? காயம் பலமா இருக்கு, பல்ஸ் வேற ரொம்ப வீக்கா இருக்கு, பேஷண்ட் வேற அன்கான்சியஸா இருக்காரு. ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸா இருக்கு. ஆக்சிடென்ட் தானே? ஆக்சிடென்ட் தான். பார்த்தா அப்படி தெரியலையே. நீங்க இத போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? இங்க பாருங்க டாக்டர், நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. உங்க வேலை பேஷண்ட்டை காப்பாத்துறது, அத மட்டும் செய்யுங்க. சும்மா பேசிக்கிட்டே இருந்தா அப்புறம் நீங்களே பேஷண்ட் ஆயிருவீங்க. அவன் சாக கூடாது. அவன் உயிருக்கு ஏதாவது ஆச்சு, இங்கேயே உங்களை கொன்னு போட்டுருவேன். ஹலோ, என்ன இப்படி பேசுறீங்க? டேய் உள்ள வேண்டாம். அவன் எனக்கு உயிரோட வேணும். அவன் பொழைக்கிறதுல தான் என் ஃபியூச்சரே இருக்கு. இவன் எழுந்து வந்தாதான் எனக்கு மீரா கிடைப்பா. எங்க மேரேஜ் நடக்கும். டாக்டர், நான் பேஷண்ட் ஒப்படைக்கல, என் லைஃப் ஒப்படைச்சிருக்கேன். எப்படியாச்சும் காப்பாத்துங்க, இல்ல நீங்க போனமாயிருவீங்க. விஷால் கொஞ்சம் பொறுமையா பேசுறா. டாக்டர் சாரி, பேஷண்ட் இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் இவன் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டா. நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, போங்க. ஏய் சொல்றாங்கல்ல போ. ஏய் விஷால், ஏய் ஏன்டா அப்படிலாம் நடந்துக்கிற? மீராவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு மகா சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன்டா அவன் மேல கார்ல மோதுன? டேய் பைத்தியமாடா நீ? டாட், இவனை ஆக்சிடென்ட் பண்ண சொன்னதே மகாதான். சத்யனும் மீராவும் ரெஜிஸ்டர் மேரேஜ் வரைக்கும் போயிட்டாங்க டாட். அதை தடுத்து நிறுத்தணும்னா இதை தவிர வேற வழியே இல்லை. அதான் தூக்கிட்டேன். சரி சரி கத்தாத, மெதுவா பேசு. இத பார் விஷால், நம்ம ஜோசியர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு, இந்த கல்யாணம் நடக்கலன்னா உனக்கு இனிமே கல்யாண யோகமே இல்லைன்னு. ஏய், மீரா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நிதானமா இருடா. முட்டாள்தனமா ஆக்சிடென்ட் பண்ணிருக்க. ஏய், அவன் உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ உள்ள போயிருவடா. கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியாடா? சரி, நடந்தது நடந்து போச்சு. சத்யா நிச்சயமா பொழைச்சுப்பா. நீ அமைதியா, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டாட், நான் உள்ள போனாலும் மீரா கழுத்துல தாலி கட்டிட்டு தான் உள்ள போவேன். என் மனசுக்குள்ள அவ மட்டும்தான் இருக்கா. அவளை வேற எவனுக்கும் விட்டு தர மாட்டேன். என்ன பண்றது டாட்? ரத்தம் பார்த்துட்டு தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு எழுதி இருக்கு. என்னடா இது? அதை யாராலையும் தடுக்க முடியாது. மீரா கழுத்துல நான் தாலி கட்டுறதுக்குள்ள நீ என்னெல்லாம் நடக்குமோ. சத்தம் போடாதடா. டேய், சீதாவும் ராமும் ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. கூடவே மீராவும் வந்திருக்கா. நீ இங்க இருந்து கிளம்பு. டேய், போடா. இதுக்கு ஏன் டாட் பதறீங்க? மீராவுக்கும் சத்யனுக்கும் 7 வருஷம் லவ் ஆச்சு. குசுறு குசுரா காதலிச்சிருப்பாங்கல்ல. சாக பொழைக்க இருக்கிறவன பார்த்துட்டு போட்டுமே. என்ன இப்போ? டேய், அவங்க வர போறாங்கடா. நீங்க இருந்து போடா. டாட், அவங்க வந்தா நமக்கு என்ன? நாம ஏன் போகணும்? டேய், உன்னை அவங்க பார்த்தா இந்த ஆக்சிடென்ட்க்கு காரணம் நீ தானே தெல்ல தெளிவா தெரிஞ்சிடும்.
நீயே ஏன்டா உன்னை காட்டி கொடுக்குற? டேய் வாடா, நம்ம அவங்க கண்ணில் பற்றக்கூடாது. வாடா. டாட் விடுங்க டாட், என்ன பார்த்தா பார்க்கட்டுமே. அடிபட்டு சாக கிடக்கிற சத்யனை நான் தான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தனேன்னு சொல்றேன். அது எனக்கு கிரெடிட் தானே. ஏண்டா ராத்திரியோட ராத்திரியா அவங்க வீடு புகுந்து கலாட்டா பண்ணிட்டு வந்திருக்க. ஒன்னு அவங்க நல்லவன் நம்புவாங்களா? டாட், ஒருவேளை அந்த டாக்டர் என்ன பத்தி அவங்க கிட்ட சொல்லிட்டா? டேய், நீ மிரட்டல டாக்டர் மூச்சு விட மாட்டான்டா. டேய் தடி பசங்களா, இவனை கூப்பிட்டு வாங்கடா. சிஸ்டர், சத்யான் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். அவரோட ரிலேட்டிவ் தான். இப்ப எப்படி இருக்காரு? சாரி சார், இப்போ எங்களால எதுவும் சொல்ல முடியாது. எதுவா இருந்தாலும் நீங்க சீஃப் டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. சீதா, எங்க கல்யாணம் நடக்கலன்னா கூட பரவாயில்ல, அவருக்கு எதுவும் ஆக கூடாது. அப்படி ஏதாவது நடந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். மீராக்கா, உங்க கல்யாணத்தோட மொத்த பொறுப்பையும் நான் முத்தாரம்மன் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவன் நல்லபடியா உங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பா. நடந்த ஆக்சிடென்ட்டை நினைச்சு பதறாதியக்கா. ஏதோ திருஷ்டி கழிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஆமா, சத்யனுக்கு எதுவுமே ஆகாது. அவரு நல்லபடியா குணமாயிடுவாரு. சீதா சொன்ன மாதிரி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். நீங்க தைரியமா இருங்க. டாக்டர் வராரு பாரு. டாக்டர், சத்யாக்கு எப்படி இருக்கு? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? மேஜர் ஆக்சிடென்ட், கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்கோம், ரிசல்ட் வரட்டும். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? பயப்படாதம்மா, பேஷண்ட்டுக்கு கான்சியஸ் இருக்கு. மீரான்னு யாரோ ஒருத்தர் பேரை முணுமுணுத்துக்கிட்டே இருக்காரு. இருந்தாலும் 24 hours கழிச்சு தான் நான் எதுவும் சொல்ல முடியும். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர், அவரை உள்ள போய் பார்க்கலாமா? நோ, உள்ள போயெல்லாம் பார்க்க முடியாது. வெளியே நின்று பாருங்க. ஓகே? ஓ சீதா, எலி பெருத்துச்சுன்னா பூனைய பொண்ணு கேட்டு வருமா? என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா அந்த சத்யன் நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ண நினைப்பான். அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரும்போது ஊனமா தான் வருவான். வாழ்க்கை முழுக்க 4 செவுத்துக்குள்ள முடங்கி கிடக்க வேண்டியதான். விஷால் எடுத்து அனுப்பின வீடியோ அப்படியே கொடூரமா இருந்துச்சு. மேஜர் ஆக்சிடென்ட் தான். ஐயோ கடவுளே, சத்யா சாருக்கு ஆக்சிடென்டா? இனிமே அந்த சத்யன் மீராவை இல்ல
எந்த பொண்ணையுமே கட்டிக்க முடியாது. அவனுக்கு கல்யாண வாழ்க்கைங்கிறது வெறும் கனவுதான். இந்த சந்தோஷத்தை நாம கொண்டாடியே ஆகணும். அண்ணே, வரும்போது ஹைதராபாத்ல இருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். டேய், இவன் ஒருத்த நேரங்காலம் தெரியாம. மகா, சத்யன் அடிப்பட்ட சந்தோஷத்துல மிதந்துட்டு இருந்தா எப்படி? பசங்க இன்னும் வீட்டுக்கே வரலையே. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு மகா. அஞ்சலி ஃபோன் பண்ணா. 3 பேரும் சேஃப். வந்துகிட்டே இருக்காங்க. இதோ வந்துட்டாங்களே. சித்தி. ஏய், இனிமே நீங்க அழவே கூடாது. எல்லா கஷ்டமும் தீந்துருச்சு. ஆசிட் அடிப்பன்னு மிரட்டினாங்க சித்தி. ஆசிடா? ஆமா சித்தி. முதல்ல அந்த தையக்காரிய நம்ம வீட்ல இருந்தே அடிச்சு துரத்தணும். அப்பதான் நமக்கு நல்ல காலம் பிறக்கும். மகாலட்சுமி குடும்பத்து பொண்ணுங்களையே கிட்னாப் பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்கன்னா இனி அவங்க எந்த அளவுக்கு வேணாலும் போவாங்க. விடக்கூடாது சித்தி. பழிக்கு பழி வாங்கணும். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தையக்காரி தான். பயப்படாதீங்க. அந்த தையக்காரி இனிமே நம்மள சீண்டி பார்க்க ரொம்ப யோசிப்பா. ஏன்னா இன்னைக்கு நாங்க பண்ண சம்பவம் அப்படி. சத்யனுக்கும் மீராவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு நம்ம கிட்ட வந்து கொக்கரிக்கணும்னு நினைச்சிருப்பா. அவ கனவுல இன்னைக்கு மரண அடி விழுந்துருச்சு. நோ சித்தி, என்னதான் நீங்க சொன்னாலும் எனக்கு மனசு ஆறாது. மூஞ்சில ஆசிட் அடிப்பன்னு மிரட்டி இருக்கா சித்தி. அப்படியே ஆடி போயிட்டோம் நாங்க. அவளை இன்னைக்கு வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும். சும்மா அனுப்பக்கூடாது சித்தி. அவளை வாழ்நாள் பூரா அவ அதை நினைச்சு கதறி அழற மாதிரி அவ மூஞ்சில ஆசிட் அடிக்கணும் சித்தி. அவசரப்படாத. எல்லாத்துக்கும் நேரங்காலம் இருக்கு. மகா பாத்துக்குவா. நீங்க சித்திய நம்புறீங்கல்ல? உங்க ஆசை எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றுவேன். அமைதியா இருங்க. அதுக்கு நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். நம்ம ராம் அந்த தையக்காரி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை முதல்ல அவகிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கணும். மீரா கழுத்துல தாலி ஏறணும்னு ஆசைப்பட்ட அந்த தையக்காரிக்கு தன்னோட தாலியே நிரந்தரம் இல்லைன்னு புரிய வைக்கணும். நல்ல மனசளவுல அவளை சித்திரவதை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. மகா சொல்லியாச்சு இல்ல, ஜஸ்ட் ரிலாக்ஸ் அஞ்சலி. செல்வி. அம்மா. வா. சொல்லுங்கம்மா. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. அத கொண்டாடணும். போ, போய் சூடா முந்திரி அல்வா செஞ்சு எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. அம்மா, சத்யன் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஏய், நாங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா? தொலைச்சிடு வராஸ்கல். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நீ ஏன் பதற? கல்யாணம் நடக்க போற சமயத்துல இப்படி ஆயிடுச்சேன்னு தான். ஓ, நீயும் அந்த கல்யாணத்தை ரொம்ப எதிர்பார்த்தியோ? இவ அந்த தையக்காரி கேங் தானே மகா? ஏய், உன்னோட வேலை சமையல் கட்டு வரைக்கும் மட்டும்தான். தேவையில்லாம மத்த விஷயத்துல தலையிட்ட தையல்காரிக்கு விழற அடி சமையல்காரிக்கும் விழும். போ, சொன்னதை மட்டும் செய். சரிங்கம்மா. சிஸ்டர், சத்யாக்கு இப்ப எப்படி இருக்கு? சார், இப்படி அடிக்கடி விசாரிச்சுட்டு இருந்தா எங்களால என்ன சார் சொல்ல முடியும்? போற உயிரை புடிச்சு நிறுத்த போராடிக்கிட்டு இருக்கோம்.
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார். ஏமா ஆறுதலுக்கு தானே கேக்குறாங்க, என்னமோ இப்படி பேசிட்டு போற. அக்கா மீராக்கா, நர்ஸ் சொன்னதை கேட்டியே அழறிய? சத்யாக்கு எதுவும் ஆகாது. டாக்டர் சொன்னதை கேட்டியல்ல? உங்க பேரு தான் முணுமுடுத்துட்டு இருக்காராம். நீங்களும் அவங்களுக்காக வேண்டியிருக்கீல்ல? உங்க நம்பிக்கை வீண் போகாதுக்கா, தைரியமா இருங்க. ஆமா, சத்யா நல்லபடியா கியூர் ஆகி வருவாரு. நீங்க பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம். நீங்க தைரியமா இருங்க. கண்மணியே கண்ணீரை நிறுத்து, கலக்கவா கை சேர்த்தணைத்து. கண்மணியே கண்ணீரை நிறுத்து, கலக்கவா கை சேர்த்தணைத்து. இந்த ஜென்மத்துல உனக்கு சத்யா கிடைக்க மாட்டான். அவனை மறந்துரு. ஒண்ணு நீங்க என்ன கட்டிக்கணும், இல்ல செத்து போகணும். மீரா, ஏதாவது சாப்பிடுறியா? நான் வேணா போய் காஃபி வாங்கிட்டு வரட்டா? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க நீங்க இங்க இருங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்கக்கா? சீதா மனசே சரியில்லை. ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு கோயிலை பார்த்தேன், அவருக்காக வேண்டிட்டு வந்துடுறேன். நானும் வரேன்க்கா, வாங்க. இல்ல இல்ல இல்ல, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும்னு தோணுது. ப்ளீஸ், நான் போயிட்டு வந்துடுறேன். இல்லக்கா, அது தனியா. சீதா, அவங்கள விடு, அவங்க போயிட்டு வரட்டும். நீங்க போங்க, போய் சத்யா குணமாகணும்னு வேண்டிட்டு வாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் நின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் சீதா, கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணிப்பேன். நான் மத்தவங்களுக்காகலாம் பேசல சீதா, உண்மையதான் பேசுறேன். என் மனசுல இருந்து சொல்றேன். இதுக்கு மேலையும் என்னால தோத்து போக முடியாது. தேவையில்லாம என்ன நீங்க அழ வைக்காதீங்க. அழுததெல்லாம் போதும். சிஸ்டர், பக்கத்துல ஏதாவது கோயில் இருக்கா? பக்கத்துல எதுவும் இல்ல. எங்க போனாங்க? சீதா, என்ன ஆச்சு? பாஸ், நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு இருந்தப்போ எந்த கோயிலும் கண்ணுல படலையே.
ஆமா, வர வழியில எந்த கோயிலையும் நான் பார்க்கலையே. ஆமாடா, நானும் பார்க்கல. பாஸ், எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. என்ன டவுட்? நான் சொல்றேன் வாங்க. வாங்க. தானே